கணவனின் நண்பனோடு திருமணம் தாண்டிய உறவு வைத்துக் கொண்ட மனைவி. தகாத உறவிற்கு தொந்தரவாக இருந்த கணவரை கள்ளக்காதலுடன் இணைந்து தீர்த்துக்கட்ட முயற்சி செய்த மனைவி உட்பட 4 பேர் கைது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் புனித்ராஜ், வயது 44. இவர் மாம்பாக்கம் கிராம உதவியாளராக வேலை செய்து வருகிறார். புனித்ராஜ் சுங்கவார் சத்திரம் அருகே பாப்பாங்குழி கிராமத்தில் கிராம நிர்வாக உதவியாளராக பணியாற்றிய போது அதே பகுதியைச் சேர்ந்த திலீப் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். குடும்ப உறுப்பினர் போல் இருவரும் பழகி வந்ததால் கிராம நிர்வாக உதவியாளர் புனித்ராஜ் திலீப் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். இச்சூழலில் புனித்ராஜ் மற்றும் திலீப்பின் மனைவி ரேகாவிற்கும் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. தனது நண்பரான புனித்ராஜிற்கும் தனது மனைவிக்கும் உள்ள தகாத உறவு திலீப்பிற்கு தெரியவர மனைவி ரேகாவை கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. எனவே தகாத உறவிற்கு தொந்தரவாக உள்ள தனது கணவரை கள்ளக்காதலன் புனித்ராஜுடன் இணைந்து தீர்த்து கட்ட முடிவெடுத்து இருவரும் திட்டம் தீட்டியுள்ளனர். இதையடுத்து கடந்த 15ஆம் தேதி திலீப்பை அழைத்த புனித்ராஜ் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் பாரில் அமர்ந்து இருவரும் மது அருந்தினர். இதையடுத்து அன்றிரவு ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் சாலையில் பெண்ணலூர் அருகே திலீப்பை அழைத்து சென்ற அங்கு ஏற்கனவே தயாராகியிருந்த கூலிப்படையை இருவர் திலீப்பை சுத்தியலால் தலையில் சரமாரியாக தாக்கி மூவரும் அங்கிருந்து தப்பினர். தலையில் பலத்த காயமடைந்த இரத்த வெள்ளத்தில் இருந்த திலீப்பை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் வழக்கு பதிவு தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மனைவியின் தகாத உறவிற்கு தொந்தரவாக இருந்ததால் கள்ளக்காதலுடன் இணைந்து கூலிப்படை வரவழைத்து கணவரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியது போலீசாரின் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து திலீப்பின் மனைவி ரேகா, வயது 28, அவரின் கள்ளக்காதலனான கிராம நிர்வாக உதவியாளர் புனித்ராஜ், வயது 44, கூலிப்படையைச் சேர்ந்த கடலூர் பகுதியைச் சேர்ந்த ராகேஷ், வயது 35, துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆனந்த், வயது 34 ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஆகாசுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை